இந்த காணொலியில் டாய்லெட் ஃப்ளாஷ் பட்டன் மாற்றுவதை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே டேமேஜ் ஆன டாய்லெட் ஃப்ளாஷ் பட்டன் இருக்குது, அதை மாற்றி புது பட்டன் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன ஒரு காணொலி. அந்த பட்டன் எப்படி உள்ளே வந்து இருக்குதுன்னு பார்க்கலாம். புது ஃப்ளாஷ் பட்டன் போட்டிருக்கிறோம். ஓகே, பாருங்கள் வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் யூடியூப் சேனல் நேயர்களே, நான் உங்கள் டென்மார்க் தமிழன் பாலஸ். இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதற்கு மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காணொலியில் நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்கிறேன். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு டாய்லெட் ஃப்ளாஷ் பட்டன் பழுதாக இருக்குது. அங்கே இருந்த வாடகைக்கு இருந்தாக்கள் அதை பழுதாக இருக்கணும். இப்போ நான் அதை மாற்றுறதுக்கு அவங்களோட அதாவது ஆக்களை பிடிச்சி செய்கிறேன்னு சொன்னால் காசு கூட. அப்போ நான் அதிகமாக சில விஷயங்களை கூடுதலாக நானே அதை செய்கிறது பார்க்குறேன். அப்போ அந்த பட்டன் மாற்றுறதுக்காக யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாம் செய்கிறதுன்னு சொல்லி, அப்போ அந்த டாய்லெட் ஃப்ளாஷ் பட்டன் நான் இன்டர்நெட்டுக்குள்ள ஆர்டர் பண்ணி எடுத்தினேன். ஆர்டர் பண்ணி இன்றைக்கு அந்த பேக்கேஜ் வந்துடுது. இன்றைக்கி இந்த கிடைப்பா 2-3 நாளைக்குள்ள ஆர்டர் பண்ணி எடுத்தினேன், வந்துடுது. இதுதான் இந்த பேக்கேஜ். நாங்கள் இப்போ அதை உடைச்சி பார்த்தோம். என்ன பிளானில் இருக்குதுன்னு பார்ப்போம். என்னென்னு கேட்டால், சில சாமான் நான் கூடுதலாக தான் செய்கிறது இந்த வீட்டில். இங்கே வீட்லேயும் சரி, அப்பார்ட்மெண்ட்டில் ஏதாவது வேலைகள் இருந்தாலும் திருத்த வேலைகள் கூடுதலாக எங்களால் இயன்ற அளவு செய்து மனுஷனால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. இப்போ நான் ஒரு வீடியோவில் போட்டேன், அந்த தண்ணி பைப்பை எப்படி மாற்றுறேன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த டாய்லெட் ஃப்ளாஷ் பட்டன் பெரிய வேலை இல்லை. அந்த பட்டனை இப்போ நாங்கள் எடுத்து பார்க்க போகிறோம். அதிൻ്റെ விலை டெனிஸ் குரோனருக்கு 349 குரோன்கள். இந்த பட்டனோட இதுதான் அந்த பட்டன் வெள்ளை. நான் முதல் வச்சுருந்தது ஒரு வெள்ளி நிறத்தில், இது தனி இப்போ வெள்ளையில் வந்திருக்குது. அதுக்குள்ளுக்குள்ளே இந்த செக்ஷனும் போடணும். கிட்டத்தட்ட அது ஒழுங்காக சரியாக வரும். அதை உள்ளுக்குள்ளே அதாவது டாய்லெட்டில் இப்படி உள்ளுக்குள்ளே உள்பக்கமாக அதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே இதை கொழுவணும். சரியா? இதுதான் இந்த மாடல் தான் எங்களோட வீட்டில் இருக்குது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே அந்த அமர்த்துற உள்ளுக்குள்ளே அந்த தடி 2 பிளாஸ்டிக் தடி மாதிரி இருக்குது, அது உங்களுக்கு போடணும். இதில் படம் போட்டுக்கிறாங்களே எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. இது ஓகே, நான் திலகளை பிடிக்கணும்னு நினைக்கிறேன். 1ஆம் நம்பர் அப்படி, 2ஆவது நம்பர், 3ஆவது நம்பர்னு சொல்லி போட்டு வச்சுக்கிறாங்களே என்ன செய்கிறாண்டு. அதை நாங்கள் எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இப்படியான விஷயங்கள் நாங்கள் ஒவ்வொருத்தரும் தாங்களாக செய்து பார்க்கல. ஆனால் செய்யக்குள்ள யோசிச்சு செய்யணும். என்னென்னு கேட்டால், பெரிய தொடர் மாடிகளில் இருக்கல சில விஷயங்கள், டாய்லெட்டில் கை வைக்கல தண்ணி ஓடுற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிக்கல நாங்கள் அவதானமாக இருக்கணும். கரண்டில் கை வைக்கிறது, அதேமாதிரி தண்ணி சம்மந்தமான பிளமருண்ட வேலைகள் எல்லாம் நாங்கள் செய்யக்கல வலும் அவதானமாக இருக்கணும். இது இந்த டாய்லெட் ஃப்ளாஷ் பட்டன் தெரிஞ்சால் ஓரளவுக்கு செய்யலாம். அதில் பெரிய பிரச்சனையாக இல்லை. இதுக்கும் தெரிஞ்ச ஆக்கள், அதை பற்றிய விஷயம் தெரிஞ்ச ஆக்கள், டெக்னிக்கலாக செய்யக்கூடிய ஆக்கள் அதில் செய்து பாருங்கள். ஓகே, நாங்கள் அதை போய் மாற்ற பாருங்கள். இப்போ என்னென்னா, இந்த டாய்லெட்டுக்கு மூடி அதை நாங்கள் மாற்றணும். இதான அது நான் நேற்று சொன்ன மாதிரி இது மாற்றுவோம். அதுக்கு முன்னம் நாங்கள் இதை கலட்டோம். இது கிட்ட காட்டும். இதுதான் இந்த பழைய மூடி. என்னென்னு கேட்டால், எங்கள் பாருங்கள் இந்த டேப்பால் ஒட்டி வச்சுருக்கு நம்ம இங்கே இருந்தாக்கள். அப்போ அதை நாங்கள் இப்போ கலந்து போச்சு பாருங்கள். இதை மாற்ற போகிறோம். சரியோ? அதே மாதிரி இந்த உள் சைடுக்கும் கலண்டு விழுந்து போச்சு. அப்போ அதை நாங்கள் கலட்டி எடுப்போம். ஏன்னா அவங்க வச்சுருந்ததெல்லாம் பிள்ளை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுங்க. இது
இந்த இதில் வந்து தண்ணி அமர்த்துறது இதுவும் அதான் ஒன்று சின்னன் ஒன்று பெருசு. இதில் உங்களுக்கு காட்டினா தெரியும். அதாவது இப்படி இருக்கிறபடியால் இந்த பெரிய அதாவது கூட தண்ணி அடிக்கிறது, வெள்ளை பச்சை வந்து குறைஞ்ச தண்ணி அடிக்கிறது கலரில் போட்டு வச்சுருக்கணும். ரைட், இப்போ நாங்கள் இதை மாற்ற போகிறோம். புரியுங்க? ஓகே, இதையும் வச்சு இதை அவையில் தாங்களே இதை செய்து வச்சிருக்கணும். என்னதுக்கு இப்படி செய்தவை? ஓகே, ரெண்டு கேட்டால் இது கீழே விழுந்து ஒன்றிக்கு அப்போ தூக்கி வச்சு கொண்டு பூட்டியிருக்கணும். சரியும்? இது கலட்டி இருக்கணும் என்றால் இதுதான் எனக்கு ஏற்கனவே இருந்தது. அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் முறுக்கமாக இருக்குது. பாருங்க, என்னோட கோடை எடுப்போம். ரைட், இது ரெண்டு துண்டு கலட்டி எடுத்துருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த நேற்றோட காலத்துனா இப்போ இதுக்குள்ள என்னென்ன சாமான் இருக்குன்னு பாருங்க. இது முன்னுக்கு வச்சு அந்த ப்ரைம் மாதிரி போடணும். இந்த பழ சேங்காய் வைப்போம். நாங்கள் காட்டின மாதிரி இந்த வெள்ளை பட்டன் தான் டாய்லெட் ஃப்ளாஷ் பட்டன்னு. இது மாற்றணும். இதுக்குள்ள இதோட வந்த சாமான்கள் இருக்குது. அதாவது இதே மாதிரி இந்த வெள்ளை பச்சையும் அதை நாங்கள் மாற்ற தேவையில்லை, ஏற்கனவே அதிலே இருக்கிறபடியே அதை அப்படியே வச்சுருப்போம். ஆனால் இந்த ரெண்டு வெள்ளை இதையும் நாங்கள் மாற்றணும். ரைட், இது அதுக்குள்ள போடணும். அதுக்கு இன்னும் இதுதான் நாங்கள் வைக்கணும். நாங்கள் இதுக்குள்ள தான் இதுக்குள்ள தான் என்னால் போட இப்படி ரைட், இதுதான் இது இருக்கணும். ரைட், அதுக்கு முன்னே இப்போ அளவு நாங்கள் இப்போ பார்த்துட்டோம். அதுக்கு முன்னே இதை போட்டு இதில் தான் அந்த ஆணி போட்டுறது. இந்த கரைக்கு போகலாம். திருப்பி பக்கம் மாறி திருப்பியாச்சு.
இப்போ நாங்கள் இந்த ஸ்க்ரூ வச்சு பூட்டோம். இதுக்குள்ள ஒரு ஸ்க்ரூ. அதுக்கான ஸ்க்ரூக்கள் பாதிக்கணும். ஸ்க்ரூ ட்ரைவர் இதை நாங்கள் இதுக்கு போட்டுவோம். ஓகே, இது நேராக இருக்கணும், அதை கவனத்தில் கொள்ளுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அங்கே வந்து தண்ணி ஒன்று நிப்பாட்டாமலே இதை செய்கிறோம். என்னென்னு கேட்டால் அது தேவையில்லை. என்னென்னு கேட்டால் இது மேல் முன் கவர் மட்டும்தானே மாற்றுறது. அப்போ இது பூட்டைக்கு அவதானம் இருக்கணும். இந்த பிளாஸ்டிக்கள் உடைஞ்சிடும். கையால் தான் பூட்டணும், மிஷினால் பூட்டக்கூடாது. இப்போ இது ரைட்டு ஃபிட் ஆகிடுது. இப்போ இந்த பிளாஸ்டிக்கை நாங்கள் உடைப்போம். சொன்ன மாதிரி இதுதான் வந்தது. இப்போ இது இதில் இந்த ஸ்ப்ரிங் கிடக்கிறபடியே இதை எழுத்து இங்கே அமர்த்தி கொண்டு போட்டு படவணும். ரைட், இப்போ எத்தனை 5 நிமிஷத்தில் மாற்றி விட்டோம். முதல் போட்டது நாங்கள் இந்த வெள்ளி வடிவாக இருக்குமென்று வேணுனாங்கள். இப்போ பலதாகிடுது. எனக்கு இப்போ மார்க்கெட்டில் கொஞ்சம் சீப்பாக கிடைச்சது இந்த வெள்ளன்றத்தில். நான் உங்களை சொன்னாங்க, நான் முதல் போட்டது இந்த வெள்ளின்றத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை இப்போ மார்க்கெட்டில் சீப்பான்னு சொல்லி 350 குரோன் அந்த உள் செட்டோட இதுவும். இப்போ நாங்கள் தண்ணி அடித்து பார்ப்போம். தண்ணி அடிக்கிறத நான் தண்ணி அடிக்கிறதில்லை, டாய்லெட்டுக்குள்ள தண்ணி அடிச்சு பார்ப்போம். வேலை செய்வோம். ரைட், அது வேலை செய்யுது. கீழே பார்த்தீங்களா தெரியும், தண்ணி வேலை செய்யுது. தண்ணி கீழே வருது. எப்படி இந்த தண்ணி வேலை செய்வதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பட்டனும் சின்ன பட்டனும் இருக்குது. இதால் தண்ணி அடித்தா கொஞ்சம் தண்ணியை நாங்கள் விரியத்தை குறைக்கலாம். இப்போ நான் இந்த பட்டனை அழைச்சி காட்டுறேன். இந்த தண்ணி ஒழுங்காக வேலை செய்யுது. அப்போ செய்து முடிஞ்சது. ஓகே நேயர்களே, இப்போ என்னுடைய காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனி உங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் எப்படி டாய்லெட் பட்டன், ஃப்ளாஷ் பட்டன் மாற்றுறதுன்னு சொல்லி. ஒரு சின்ன விஷயந்தான். சில என்னால் முடிஞ்ச வீடியோக்களை இப்படி இவ்வாறான வீடியோக்களை நான் போடுவேன். அந்த வீடியோக்களை பார்த்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் டென்மார்க் தமிழன் பாலேஸ். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது டென்மார்க் தமிழன் பாலேஸ். பாய்.